இந்திய பாதுகாப்பு துறையிலையும் நம்ம நாட்டோட ராணுவ வரலாற்றிலையும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அதிகாரப்பூர்வமா நடந்திருக்கு. இந்திய விமானப்படையோட ஐ இன் த ஸ்கை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நேத்ரா வான்வழி கண்காணிப்பு அமைப்பு முழுமையான செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இனிமே நம்முடைய வான் எல்லைக்குள்ள ஒரு சின்ன பறவை நுழைஞ்சா கூட அது எதிரியோட ட்ரோனா, ஏவுகணையா இல்லைன்னா போர் விமானமானு பல 100 கிலோமீட்டர்களுக்கு முன்னாடியே நம்மால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். இது ஏதோ சாதாரண ஒரு ரேடர் கிடையாது. இந்திய விமானப்படையோட ஒட்டுமொத்த பலத்தையுமே மாற்றி எழுத போற ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். நேத்ராவை ஏன் ஐ இன் த ஸ்கை அப்படின்னு சொல்றாங்கன்னா, வான் வழியாவே முன்கூட்டியே எச்சரிக்கிற ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு தான் இது. ஆங்கிலத்துல இதை AEW&CS அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். சுருக்கமா சொல்லணும்னா இது விண்வெளியில இருக்காது. அதுக்கு பதில் நம்முடைய வளிமண்டலத்துல சாதாரண விமானங்கள் பறக்கக்கூடிய உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு நடமாடும் அதிநவீன ரேடர் விமானம். பிரேசில் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எம்ப்ரேயர் EMB 145 அப்படிங்கிற ஜெட் விமானத்தை அடிப்படையா வச்சு நம்முடைய DRDO முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இந்த ரேடர் அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. விமானத்தோட மேல் பகுதியில் ஒரு பெரிய பலகை மாதிரியான அமைப்பு நீட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் அந்த விமானத்தோட இதயம். இதுல AESA தொழில்நுட்பம் இருக்கு, ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே. சாதாரண ரேடர்கள் சுழன்றுகிட்டே இருக்கும். ஆனால் இந்த AESA ரேடர் நிலையாக இருந்துக்கிட்டே எலக்ட்ரானிக் அலைகள் மூலமா 240 டிகிரி கோணத்துல வான்வெளியை முழுமையா கண்காணிக்கும். இந்த விமானத்தோட சர்வைலன்ஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 250 கிலோமீட்டர்ல இருந்து 375 கிலோமீட்டர் வரைக்கும். அதாவது இந்த விமானம் இந்திய எல்லைக்குள்ள பறந்துகிட்டு இருந்தாலும் எல்லைக்கு அப்பால 300 கிலோமீட்டர் தாண்டி கூட என்ன நடக்குது அப்படிங்கறத துல்லியமா பார்க்க முடியும். ஒரே நேரத்துல வான்வெளியிலையும் தரையிலையும் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இலக்குகளை இந்த விமானத்தால கண்காணிக்க முடியும், பின்தொடரவும் முடியும். அது மட்டும் இல்லாம இதுல 2 தொழில்நுட்பங்கள் இருக்கு, எலக்ட்ரானிக் சப்போர்ட் மெஷர்ஸ், கம்யூனிகேஷன் சப்போர்ட் மெஷர்ஸ். இது மூலமா எதிரிகளோட ரேடார் சிக்னல்களையும் அவங்களோட ரேடியோ கம்யூனிகேஷனையும் இடமறிச்சு அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க, அவங்களோட கமாண்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அக்கு வேறா ஆணி வேறா பிரித்து எடுத்துரும். நம்ம ஏன் நேத்ரா சிஸ்டத்தை இவ்வளவு பெருமையாக கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியுமா? நாம் கடந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலான ஏவாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்புகள் தான் இருந்துச்சு. குறிப்பாக ரஷ்யாவோட இல்யூஷன் IL-76 ரக பிரம்மாண்டமான விமானங்களில் இஸ்ரேல் நாட்டோட புகழ்பெற்ற ஃபால்கன் ரேடார்களை பொருத்தி நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இதில் 360 டிகிரி கண்காணிப்பு திறன் இருக்கு, 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. அப்படின்னாலும் இது முழுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பம். அதை விட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது, தொழில்நுட்ப கோளாறுகள் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இஸ்ரேலையோ இல்லைன்னா ரஷ்யாவையோ தான் நம்ம நம்பி இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்முடைய பிரம்மாண்டமான எல்லை பகுதியை தற்காத்துக்கிறதுக்கு வெறும் 3 ஃபால்கன் விமானங்கள் மட்டும் பத்தாது. தரைப்பகுதியில் வைக்கப்படுற ரேடார்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்கு. பூமியோட வளைவு தன்மை காரணமாக மலைகளுக்கு பின்னாடி இல்லைன்னா குறைந்த உயரத்தில் பறந்து வர்ற போர் விமானங்களை தரையில் இருக்க ரேடார்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த தடையை உடைக்கிறதுக்காக தான் பறக்கும் ரேடார்கள் தேவைப்பட்டுச்சு. நேத்ரா அந்த பற்றாக்குறையை பூர்த்தி செஞ்சு இந்தியாவோட இறையாண்மையை காப்பாற்றி இருக்கு. இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வரும், ராணுவ ரகசியங்களை எப்பவுமே ரகசியமாக தானே வைக்கணும், இந்தியா ஏன் நேத்ரா செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு இவ்வளோ வெளிப்படையா அறிவிக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வியூக அரசியல் இருக்கு, ராணுவ தற்காப்பு கோட்பாடு இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா தடுப்பு சக்தி. எங்க கிட்ட இந்த தொழில்நுட்பம் இருக்கு, எங்களை மீறி நீங்க உள்ள வர முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையா அறிவிக்கிறது மூலமா ஊடுருவல்களும் அத்துமீறல்களும் பெரிய அளவுல தவிர்க்கப்படும். ரெண்டாவது, இது இந்தியாவோட சுயசார்பு இந்தியா திட்டத்தோட மிகப்பெரிய பிராண்ட் அம்பாசிடர். இது மூலமா இந்திய பாதுகாப்புத்துறை உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியை சொல்லுது, நாங்க இனிமே இறக்குமதி மட்டும் செய்யற நாடு கிடையாது, அதிநவீன ராணுவ தளவாடங்களை உலக தரத்துல சொந்தமா உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. இது சர்வதேச அளவுல இந்தியாவோட மதிப்பை உயர்த்துறது மட்டும் இல்லாம இந்திய தயாரிப்புகளை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான வணிக வாய்ப்புகளையும் கதவுகளையும் திறந்து விடுது. இந்த நேத்ரா பிளாக் 1 சிஸ்டத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இந்தியா இதோட நிறுத்த போறது கிடையாது. DRDO அடுத்ததா நேத்ரா மார்க் 2 அப்புறம் அவாக்ஸ் இந்தியா திட்டங்கள்ல தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏர்பஸ் A330 அப்புறம் ஏர் இந்தியா விமானங்களை வாங்கி அதுல 360 டிகிரி முழுமையா கண்காணிக்கக்கூடிய
இன்னும் சக்தி வாய்ந்த ரேடர்களை பொருத்த போறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா நேத்ரா அப்படிங்கிறது வெறும் ஒரு விமானம் கிடையாது. அது இந்திய விஞ்ஞானிகளோட பல ஆண்டு கால உழைப்பு, இந்தியாவோட பாதுகாப்பு கவசம். அப்புறம் முக்கியமா வான்வெளியில இந்தியாவோட இறையாண்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மைல்கல். இந்தியாவோட இந்த அசாத்தியமான ராணுவ சாதனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?